பலன் பெறவும் உதவட்டுமே நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை விளைவுகள் பெருகட்டுமே மங்கை தாமரை சிரிக்கட்டுமே நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே அச்சமும் கொஞ்சமும் இருக்கட்டுமே அதில் நாளமும் கொஞ்சம் பிறக்கட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே நன்றி நன்றி. அந்த பாடலுக்கு பின்னாடி இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, தேவிகா அம்மா ஓடுவாங்க, இவர் நடையிலே அந்த ஸ்பீடை கவர் பண்ணுவார். நடக்கினே பிறந்த மனுஷன் இல்லையா அவர். அற்புதமான அந்த பாடலை தொடர்ந்து ஒரு திறமை அப்படிங்கிறது இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்கில், அது பாடகராக இருந்தாலும் சரி, இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த திறமை அப்படிங்கிறது வந்து இறைவன் கொடுத்த வரம். அது இறைவனுடைய அந்த பரிபூர்ண நம்ம ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நமக்கு அது வருங்கிறத ரொம்ப நிரூபணம் யார்கிட்ட அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்கள்ட்ட. இசையை எந்த அளவுக்கு நேசித்தாரோ அந்த அளவுக்கு பல பல பாடல்களை நமக்காக தந்திருக்கின்றார். அவரே முதலாக எழுதிய ஒரு பாடல் 80s வெளிவந்த இதயம் ஒரு கோவில் அப்படிங்கிற படத்திலிருந்து, இதயம் ஒரு கோவில்னா அவரே பாட்டு எழுதி அவரே அதற்கு இசையும் அமைத்திருக்கிறார். அந்த பாடல் தான் உங்களுக்காக தற்பொழுது உங்கள் முன்னால் UK முரளி டீம்லேருந்து யார் பாட போறாங்க? யார்? ஏன் வேலைக்கு வேட்டு வச்சிடாதீங்கப்பா, நீங்க பாட்டுக்கு ஏதோ நான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்துட்டு. சரி பண்ணுங்க. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் ஜீவினி இசையை மலராய் நானும் சூட்டுவே. இசையை மலராய் நானும் சூட்டுவே.
இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே. உயிரின் ஜீவனாடினான் நாதம் தாளமானதே. உயிரில் கலந்து பாடும்போது இதுவும் பாடலே. பாடல்கள் ஒரு கோடி, இதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி, அதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி நீ, இசை மலராய் நாடும் சூட்டுவே. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் மீதிலே நாகத்யாகராஜனம் உன்னை உருக்கி உயிரின் விளக்கு ஏற்றினாரம்மா. அவர் பாடலின் ஜீவன் அதுவே என் பாடலின் ஜீவன் எதுவோ அது நீயே. நீயும் நானும் ஒன்றுதான், எங்கே பிரிவது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். நீயும் நானும் போவது காதல் என்ற பாதையில் சேரும் நேரம் வந்தது. மீதி தூரம் பாதியில் பாதை ஒன்று ஆன போல் திசைகள் வேறம்மா. எனது பாதை வேறு, உனது பாதை வேறம்மா. நீரானின் கண்ணன் நீராவிடமே. எனதாருயிர் ஜீவன் என்னையாண்டாளே. வாழ்க நீயும் வளமுடன் என்றும் வாழ்கவே. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி நீ, இசை மலரா நாளும் சூட்டுவே. கோபால்,
இப்படி பண்ணிட்டீங்களே கோபால், பாடுவீங்கன்னு நீங்க சொல்லி இருந்தா பேரை அனௌன்ஸ் பண்ணியிருப்பேனே. அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எழுதாமல் விட்டார். அது ஏன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த குழுவோட இசை அமைக்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப அழகாக அவர் பாடிய பாடலுக்கு மீண்டும் உங்கள் பலத்த கரவொலி. அடுத்தது வந்து 2 திலகங்கள் நம்மளுடைய தமிழ் திரை உலகத்தில். ஒன்று நடிகர் திலகம், மற்றொன்று மக்கள் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் தான் அடுத்தது. வாலி ரொம்ப அழகாக சொல்லுவார், நான் மனிதர்களில் நடிகரை பார்த்திருக்கிறேன், மனிதர்களில் நடிகரை பார்த்திருக்கிறேன், ஆனால் நடிகனில் மனிதனை இப்பொழுதுதான் பார்க்கிறேன் என்று எம்ஜிஆரை பற்றி அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அந்த மாதிரி வள்ளல் என்று பெயர் பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு சூப்பர் டூப்பர் படம். என்ன படம் அது? கலங்கரை விளக்கம். அந்த படத்தில் சிச்சுவேஷன் இதுதான், காதலி வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறா, அதை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ வந்து பாடணும். ஆனால் எப்பவும் இருக்கா மாதிரி ஒரு டூயட் சாங் ஒன்று இருக்கணும்ல எம்ஜிஆர் படம்னா. அப்போ இந்த படத்துக்கு வந்து பாட்டு வந்து பஞ்சு அருணாச்சலம் எழுதினார். பஞ்சு அருணாச்சலம் யாருன்னா கண்ணதாசனுடைய அண்ணன் மகன். அவர் எழுதினார். எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாட்டுக்கு வந்து உடனே இசையமைத்துட்டு அந்த பாடல் வந்து எப்படி இருந்ததுன்னா, இவர் ஒரு பல்லவ அரசன் மாதிரி மேக்கப் பண்ணி, சரோஜா தேவி அம்மா அவர்கள் அந்த காலத்து ஹீரோயின் மாதிரி அவங்க அப்படி அந்த மாதிரியான ஒரு பாடல், ரொம்ப அழகான எழில் மிகுந்த பாடல். அதில் முக்கியமாக இந்த வரிகள், என்னுடல் என்பது உன்னுடல் என்ற பின் என்னிடம் கோபம் கொள்ளுவதோ, என்னிடம் என்னை தன்னை தந்தான பின் அப்படின்னு வரும்பொழுது, இதைவிட அழகா ஒரு காதலியை சமாதானம் செய்யக்கூடிய வரிகள் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பொன்னெழில் பூத்த அந்த பாடலை உங்களுக்காக வழங்க வருகிறார்கள் TMS செல்வகுமார் மற்றும் விஜயலட்சுமி அவர்கள். பொன்னெழில் பூத்தது புது வானில் தற்பொழுது. சிவகாமியை கூப்பிட்டாங்க பாருங்க, அதுக்குள்ள யாரோ. சிவகாமி சிவகாமி பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில். பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில். என் மன தோட்டத்து வண்ணப்பறவை சென்றது எங்கே? சொல் சொல் சொல். பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில். என்னை வனத்தினில் உன்னை முகம் தொட்டு எண்ணத்தை சொன்னவள் வாடுகின்றேன், எண்ணத்தை சொன்னவள் வாடுகின்றேன். என்னை வனத்தினில் உன்னை முகம் தொட்டு எண்ணத்தை சொன்னவள் வாடுகிறேன், எண்ணத்தை சொன்னவள் வாடுகின்றேன். கண்பட்டு புண்பட்ட நெஞ்சத்தில் உன்பட்டு கைப்பட பாடுகிறேன். பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில்.
அள்ளி கொடுத்த பொன்மாடம் எங்கே உள்ளம் என் உள்ளத்தில் முக்கனி சர்க்கரை அள்ளி கொடுத்த பொன்மாடம் எங்கே அள்ளி கொடுத்த பொன்மாடம் எங்கே இன்னம் நிரம்பிட செங்கனி சாருந்த உன் வந்த செவ்வந்தி மாலை எங்கே பொன்னிழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா பொன்னிழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா உன்மனத் தோட்டத்து வண்ணப் பறவை வந்தது இங்கே வா பொன்னிழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா தென்னவன் மன்றத்தில் செந்தமிழ் மண் கொண்டு வந்தது பொன்வண்டு பாடிக்கொண்டு வந்தது பொன்வண்டு பாடிக்கொண்டு தென்னவன் மன்றத்தில் செந்தமிழ் மண் கொண்டு வந்தது பொன்வண்டு பாடிக்கொண்டு வந்தது பொன்வண்டு பாடிக்கொண்டு பொன்னவன் உள்ளத்தில் கொண்டு வந்தான் என்று சென்றது பூந்தென்றல் ஆடிக்கொண்டு பொன்னிழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா என்னுடல் என்பது உன்னுடல் என்ற பின் என்னிடம் கோபம் கொள்ளுவதோ என்னிடம் கோபம் கொள்ளுவதோ ஒன்றில் ஒன்றான பின் தன்னை தந்தான பின் உன்னிடம் நான் என்ன சொல்லுவதோ பொன்னிழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா உன்மனத் தோட்டத்து வண்ணப் பறவை வந்தது இங்கே வா நன்றி நன்றி தேங்க்யூ சார். ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. மோர் தருவோம் கொஞ்சம் பாடல்கள் போன அப்புறமா. அடுத்த பாடல் வந்து கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் உருவான 1977ஆம் ஆண்டு வெளிவந்த பட்டின பிரவேசம் படத்துலேருந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட். கேவி என்ன சொல்கிறாருனாக்கா எம்எஸ்வி கிட்ட சொல்கிறாரு, எனக்கு இந்த சிச்சுவேஷன் இப்படி தான், எனக்கு ஒரு பாட்டு வேணும். சொல்லியாச்சு. இவர் உடனே நான் நனா நனா அப்படின்னு எழுதினார். எக்ஸாம் பேப்பரை அவுட் பண்ணாதீங்கம்மா, கொஞ்ச நேரம் விடுங்கம்மா. அவர் எழுதின உடனே இவர் கவியரசர் வந்தார். வந்த உடனே சொன்னார், என்னையா டியூன் போட்டிருக்க, நான் என்னத்தை நான் கொண்டு வருது அப்படின்னு உடனே கேபி சொன்னார், எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கவிஞரை உங்களால் தான் சமாளிக்க முடியும், இந்த மெட்டு தான் எனக்கு வேணும், இதுக்கு பாட்டு வேணும்னார். உடனே அவருக்கு எம்எஸ்விக்கோ கை வந்த கலை. கவிஞரை கூப்பிட்டு சொன்னார், இந்த மெட்டுக்கெல்லாம் பாட்டு எழுத தெரிலன்னு நீலாம் என்னையா கவிஞர் அப்படின்னு உடனே அவர் கோவம் வந்துச்சு. அவர் தானே போடு மெட்டை போடு. உடனே இவர் அதை மாற்றிட்டார், லா லல்லா லல்லான்னார். அவ்வளோதான், பிரவாகம் மாதிரி கவியரசர் வாயிலேருந்து வான் நிலா நிலா அல்ல
நம் வாலிபம் நிலா உங்களுக்காக அடுத்ததாக ஞானசேகர் அவர்கள் உங்கள் முன்னார். La 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 la. La 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 la. நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, நிலா எனும் நிலா என் தேவியல் நிலா, நிலா எனும் நிலா என் தேவியல் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, மாறிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா, மாறிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா, பூவில்லாத மண்ணிலே தாழை பெண்ணிலா, நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா, தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா, பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா, இன்பம் கட்டிலா அவள் கட்டிலா, இன்பம் கட்டிலா அவள் கட்டிலா, தீதிலா காதலா உடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா, நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா, வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா, ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சில் ஏட்டிலா, சொந்தம் இருளிலா ஒரு பூவை
அதை சொல்வாய் வெண்ணிலா. நிலா நிலா உன் வாலிபம் நிலா, நிலா எனும் நிலா என் தேவியில் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா. நிலா நிலா உன் வாலிபம் நிலா. Thank you so much. இன்பம் கை தட்டிலா இல்லை அவர்கள் பாராட்டும் மெட்டிலா. அதுக்கு மேல வரல. தமிழ் திரையுலகத்துக்கு முக்கியமா கவியரசர் போன்று ஒரு கவிஞர் கிடைத்தது நாம் எல்லாம் செய்த பெரும் பாக்கியம். ஏன்னா வாழ்க்கையின் யதார்த்தத்தை, வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிலைகளிலும் பாரதியை போல, கம்பனை போல, ஏன் வள்ளுவனை போல கூட சில இடத்தில் நமக்காக தமிழை மிகவும் எளிதாக்கி தந்த அற்புத கவிஞர் அவர். அண்ணன் தங்கை பாசத்தை இவரை தவிர வேற யாராலையும் இப்படி சொல்லியிருக்க முடியும்னு சொல்லலை, தெரியல எனக்கு. இந்த ரோ நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணுங்கப்பா. ரொம்ப எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை விட்டுட்டே இருக்காங்க. எனக்கு நான் போகிறதுக்குள்ளே பேமெண்ட்டே எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில, இவங்க போகிற போக்க பார்த்தா. நீங்கள் தரீங்களா? அடடடா, அப்போ சொல்லுங்கம்மா. அப்படி அண்ணன் தங்கை உறவை காவியமாக்கிய கவியரசர் அவர்கள் எழுதிய பாடல். நான் இதுக்கு மேலே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது பாசமலர் படத்திலிருந்து மலர்ந்தும் மலராத. அடுத்ததாக உங்களுக்காக செல்வகுமார் அவர்களும் மற்றும் விஜயலட்சுமி. அண்ணன் தங்கை இல்லாதவர்களுக்கு கூட என்ன சார் இது நடக்குது? எனக்கே தெரியல, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா மும்பை மக்களை பற்றி உங்களுக்கு தானே தெரியும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அழாதவங்களுக்கு கூட அந்த பாட்டு கேட்டோன்னே கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்படி அந்த மாதிரி பாட்டு. கொஞ்சம் ஷார்ப் வைங்க, பேஸ் வைக்கிறீங்க. ஹலோ, ஓகே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையங்கமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இடம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடத்தில் வள்ளற் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவி ஆள பிறந்தாயடா. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா,
மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா நன்றி நன்றி நன்றி. தங்கை எனக்காக உலகை விலை பேசுவீர்கள் என நம்புகிறேன். தேங்க்யூ. அடுத்த பாடல் வந்து கோடி ரூபா செட்டெல்லாம் கிடையாதுங்க. ஒரே பார்க்கு, ஒரே காஸ்டியூம், ஒரு சூப்பர் ஸ்டைலான ஒரு நடிகர், கொஞ்சம் அழகோட ஸ்ரீதேவி அம்மா, மலேசியா வாசுதேவன், ஜானகி, இளையராஜா, எம்ஜி வல்லபன் இவர்களுடைய கூட்டணியில் உருவான ஒரு அழகான பாடல். இன்ஃபேக்ட் ஸ்ரீதேவி அவர்களுக்கு காலில் அடிபட்டதுனால அவங்கள வந்து அந்த பாட்டு முழுவதும் அந்த பார்க்கில் உட்கார வச்சே பாட வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகான, எங்கே அந்த பிஹெச்டி பண்ணியிருக்கீங்களேம்மா. தர்மயுத்தம் படத்திலிருந்து ஆகாய கங்கை அடுத்ததாக உங்களுக்கு வழங்க வருகிறார்கள் திரு UK முரளி மற்றும் விஜயலட்சுமி. ஆகாய கங்கை
பூந்தேன் மறுசூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேடம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கிரமம். குங்குமத்தேரில் நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். காதல் நெஞ்சில் வேடதாளம் காதல் நெஞ்சில் வேடதாளம் காலையே வேளை பாடும் பூபாலம். மன்னாயே உன் தோளிலே படரும் கொடிதானே பருவம் போதானே. பூமஞ்சம் உன்னேணி என்னாளில் அரங்கேறும். குங்குமத்தேரில் நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் மேடை கட்டி மேடம் தட்டி பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். தேவையாவும் தேர்ந்த பின்னும் தேவையாவும் தேர்ந்த பின்னும் பூவையே நெஞ்சில் நானும் போராடும். ஊர்கூடிய உறவாரகும் தருவேன் பலனோடு பருக கணித்தாறு. என் நீதி தாங்காது மோகம். ஆகாய கங்கை பூந்தேன் மலசூடி பொன்மான் விழி தேடி தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். லாலலா 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 லாலலா. தேங்க்யூ. முதல்ல வந்து இளையராஜா சார் குரல், இப்போ மலேசியா வாசுதேவன் குரல். இன்னும் என்னென்ன கைவசம் வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போமா? அடுத்தது மீண்டும் நம்ம வந்து 1967க்கு போகிறோம். திரைப்படத்தில் வந்து, அதாவது முக்கியமாக தமிழ் திரையுலகத்தில் வந்து பொதுவாக இருந்த கொஞ்சம் பாணியை மாற்றி அந்த சினிமாக்குன்னு ஒரு புத்தாடை அணிவித்தர் வந்து டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள். அவருடைய படமான நெஞ்சிருக்கும் வரை படத்தில் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது. இது வந்து கவியரசரோட வரிகளா, இல்லை மெல்லிசை மன்னர் அவர்களுடைய இசையா, இல்லை எந்தவித மேக்கப்புமே இல்லாமல் நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் KR விஜயா அவர்களுடைய கூட்டணியா, இப்படி எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் பாடல் மட்டும் ரொம்ப அழகு. அது எப்படி அழகுனா, முத்துக்களோ கண்கள் தித்திப்பதே கண்ணம். வாங்க. சார் வந்துக்காரா இல்லையா? வழங்க வருகிறார் திரு செல்வகுமார் மற்றும் ஜானகி.
சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கந்தம் சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை படித்த பாடம் என்ன பார்க்கும் பார்வை என்ன பாலில் ஊறிய ஜாதி பூவை சூட துடிப்பதென்ன முத்துக்களே பெண்கள் தித்திப்பதே கண்ணம் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் காலாட்ட கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட எழுந்த இன்பம் என்ன என் எண்ணம் ஏக்கம் என்ன விருந்து கேட்பதென்ன அதையும் விரைந்து கேட்பதென்ன முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கந்தம் சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன அருகில் அமர்ந்து மழையில் விழுந்து ஆட கேட்பதென்ன மலர்ந்த காதல் என்ன கைகள் மாலை ஆவதென்ன வாழை தோரண மேளத்தோடு பூஜை செய்வது முத்துக்களே பெண்கள் தித்திப்பதே கண்ணம் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை நன்றி. ஹலோ சார் அந்த 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 ஒரே ஒரு லைன் மட்டும் எனக்காக எதுங்க எந்த படித்த line பாடம் கேக்குறீங்க? என்ன ஆ? அந்த அந்த என்னன்னு நீங்க வந்து பாடினீங்கல்ல கடைசியில அது ரொம்ப அழகா இருந்தது ஆமா மலர்ந்த காதல் என்ன உன் கைகள் மாலை ஆவது என்ன ஃபீமேல் போர்ஷன் தெரியும் அதுக்காக தான் அவர் வந்து என்ன ரொம்ப அழகா பண்ணார் மேடம் எப்போ பாரு காப்பி ரைட்ஸுக்கே வரீங்களே பக்கத்துல சரி ஓகே இல்லைன்னா நம்ம அடுத்ததுல சேர்த்து பாடிப்போம் எழுந்த இன்பம் என்ன என் எண்ணம் ஏக்கம் என்ன இருந்து கேட்பதென்ன அதையும் விரைந்து கேட்பதென்ன முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை
தந்துவிட்டேன் என்னை. கண்ணதாசன் ஒருவேளை இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், எப்படி தெரியுமா இப்போ எழுதியிருப்பாரு, கேட்ட வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னைன்னு டிஎம்எஸ் ஐயா சொல்லியிருப்பார மாட்டாரா? எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து இன்னும் ஒரு பாட்டுக்கு அப்புறம் ஒரு 10 minutes இன்டர்வெல். 10 minutesல வந்துருங்க தயவு செஞ்சு. நம்ம இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. அடுத்த பாடலை பற்றி சொல்லணும்னா, முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இயக்கிய ஒரு படம் சிம்லா ஸ்பெஷல். அதில் வந்து ரொம்பவே சூப்பரான பாட்டு. ஏன்னா இதுக்கு ஏதாவது பிவிஆர் ஈவெண்ட் மாஸ்டர்ஸ் கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க, அங்கேருந்து எனக்கு வாய்ஸ் வராமல். எஸ்பிபி அவர்களுடைய மாஸ்டர் பீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. வாலி அவர்கள் இந்த பாட்டை எழுதிட்டு அவர் சொன்னாராம், இந்த வரி வந்து எம்எஸ்விக்கு ரொம்ப பொருத்தம். உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, இந்த உலகத்திலேயே உன்னுடைய பாடல்களை என்றும் உயர்வாக இருக்கும் நந்தலாலா என்று சொன்னாராம். அப்படி ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக. அடுத்தது ஞானசேகர் அவர்கள். One, two, three, four. Tagajana dagadadinto, tagajana dagadadinto, tagajana dagadadinto, tagajana dagadim dom 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 tagajana dom 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 tagajana dom 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 tagajana dom. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனக்கென்ன மேலே நந்தலாலா, முனராணை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் மடியில் வளர்ந்தோம், நடிகரென மலர்ந்தோம், நாடகத்து கலந்தோம். தொம் தொம் தகதினதும் தொம் 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 தகதினதும் தொம் 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 தகதினதும். இல்லை ஓடாத வேஷம் இல்லை, ஆடாத மேடை இல்லை, ஓடாத வேஷம் இல்லை, சிந்தாத கண்ணீர் இல்லை, சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை. கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை, கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை. உன் கையில் அந்த நூலை நீ சொல்லு நந்தலாலா. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. பூவென்று முல்லை கண்டு புரியாமல் நின்று நின்று, பால் போல கள்ளம் உண்டு, நிறத்தால் ஒன்று, பால் போல கள்ளும்
ஓ நந்தலாலா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆப்ரேட்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. தேவையான இடங்களில் டிலே கொடுத்ததற்கு.